நம்ம இளவரசர் மாறர் மக்களை பார்க்கறதுக்கு நாட்டுக்கு போறாரு. அங்க குழந்தைங்களா விளையாடிட்டு இருக்காங்க. ஏய், அங்க பாரு, ஏதோ பாம்பு மாதிரி இருக்கு. ஏய், வா போய் அது கூட அதை சாவடிச்சு விளையாடலாம் அப்படின்னு அங்க ஒரு பையன் அதை போய் மிதிக்கிறான். அந்த பாம்பு வளைஞ்சு வளைஞ்சு போகுது. ஆனா அவன் அது சாகடிக்கணுங்கிறதுக்கோசரமே அதை மிதிக்கிறான். இதையெல்லாம் இளவரச மாறன் பார்த்துட்டு இருக்கான். டேய் தம்பி, நிறுத்துடா அப்படின்னு சொல்ல அந்த தம்பி நிறுத்தி திரும்பி பார்க்கறான். நான் இந்த நாட்டோட இளவரசர் சொல்றேன், இந்த மாதிரிலாம் ஜீவன்களெல்லாம் துன்பப்படுத்தக்கூடாது, மரியாதை இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்ல அந்த பையனும் போயிடுறான். இளவரசரும் நடந்து போறாரு. அந்த பாம்பு போயிருச்சு. இளவரசரும் அப்படியே நடந்து போய் அந்த நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே போறாரு. அப்படியே போயிட்டு இருக்கப்ப அவருக்கு ஒரு சத்தம் கேக்குது. இளவரசரே, இளவரசரே. என்ன யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, ஆனா யாரையுமே காணமே. இளவரசரே, இந்த பக்கம் பாருங்க, மரத்து பக்கம் பாருங்க. யாருமா நீ? உனக்கு ஏதாவது நிதி உதவி வேணுமா? ஏன் இவ்வளவு ரகசியமா என்ன கூப்பிடுற? இளவரசரே, என் உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி இளவரசரே. உன் உயிரை நான் எங்கம்மா காப்பாத்தினேன்? உன்னை நான் முதல்ல இப்பதாம்மா பாக்குறேன். இப்பதான் அந்த பசங்க கிட்ட இருந்து என் உயிரை காப்பாத்தினீங்கல்ல, அதுக்காக தான் உங்களுக்கு நன்றி சொன்னேன். எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா, உன்னை முதல்ல நான் இப்பதான் பாக்குறேம்மா அப்படின்னு இளவரசர் ரொம்ப குழம்பி போய் பார்க்கறாரு.